ஆனா இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு நம்ம சென்ட்ரல்ல இருந்து பஞ்சப்பூர் மாத்திட்டாங்க. அது எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு சிரமமா இருக்கு? பேசுவதற்கு கூட முடியவில்லை. வாழ்வாதாரம் மிக கேள்விக்குறியாக உள்ளது. 10 ரூபாய் வியாபாரம் ஓடும் அப்படின்றதுனால வந்து உட்காந்துருக்கேன். வியாபாரம் இல்லாம அங்கனே படுத்திருக்கேன். படுத்து சுருண்டு தான் கிடக்குறேன். ஆனா வியாபாரத்துக்குலாம் வாய்ப்பே இல்லப்பா. நாங்க 10 ரூபாய் சம்பாரிச்சாதான் என் பிள்ளைங்களாம் வயிற்று வளர்க்க முடியும். இதுல வந்து ரொம்ப வயிற்றுல கை வச்ச மாதிரி பண்ணி விட்டாங்க. பிள்ளைங்களாம் எப்படா படிக்க வைக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியவே இல்ல. 50 ரூபாய் கூட யாரும் பார்க்கல. ரொம்ப மறுபடியும் ஏதாவது டவுன் பஸ் கொஞ்சம் உள்ளர விட்டாங்களா எங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். நானும் எங்க பிள்ளைங்களை படிக்க வச்சுக்குவேன், இது பண்ணிக்குவேன். நான் ரொம்ப ஆசை எல்லாம் படல. என் பிள்ளைங்களை மட்டும் படிக்க வைக்கணும். நான் படிக்காத பொண்ணுதான், ஆனா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கு ஃப்ரீ எல்லாம் எதையுமே நீங்க கொடுக்க வேணாம். நாங்க உழைச்சு சாப்பிடறதுக்கு எங்களுக்கு தெம்ப கொடுத்துக்கிறீங்க. கொஞ்சம் பஸ்ஸை உள்ளர விட்டாங்கன்னா நாங்க எல்லாருமே பொழைச்சுக்குவோம். மக்கள் எல்லாருமே பொழைப்போம், பிள்ளைங்களை படிக்க வைப்போம். நாங்க ஃப்ரீ இது எதுவுமே கேட்கல. எங்களுக்கு வாழ்வாதாரம் மட்டும் கொடுத்தா போதும். பிள்ளைங்களை வயிற்ற கழுவணும், நாங்களும் வயிற்ற கழுவணும். அதிலே மண்ணள்ளி போட்டா நாங்க எப்படிதான் வாழ்றது?